படுக்கை அழுகல், அதாவது பெட் ராட்டிங் என்பது சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் மிகவும் பிரபலமாகி வரும் ஒரு புதிய ட்ரெண்ட் ஆகும். பகலில் விழித்திருக்கும் போது கூட நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடப்பதுதான் இந்த வழக்கம். இதில் தின்பண்டங்களை சாப்பிடுவது, தொலைக்காட்சி தொடர்களை தொடர்ந்து பார்ப்பது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது போன்றவை அடங்கும். எனவே பயனர்கள் போர்வையை போர்த்தி கொண்டு கையில் ஃபோன் அல்லது தின்பண்டங்களுடன் இருக்கும் வீடியோக்களை பதிவிடுகிறார்கள். இது ஒரு சுய பராமரிப்பு பயிற்சியாக விளம்பரப்படுத்தப்படுகிறது. மேலும் இது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது. இது எளிதாகவும் கவர்ச்சிகரமாகவும் தோன்றலாம். ஆனால் நமது பொறுப்புகளை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தி விஷயங்களை தள்ளி போடுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சிக்கலாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு சோம்பேறித்தனமான நாளை மகிழ்ச்சியாக கழிப்பது பரவாயில்லை என்றாலும் இந்த புதிய ட்ரெண்ட் மனச்சோர்வு, தூக்க பிரச்சனைகள், சோம்பல் மற்றும் யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கும் மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் ஒரு நடத்தை முறையை பிரபலப்படுத்துகிறது. இது நமது தனிப்பட்ட வளர்ச்சி, உற்பத்தி திறன் மற்றும் கடவுள் நமக்கு அளித்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக அமையும். நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு சேவை செய்வதற்கான அழைப்பை தள்ளிப்போட நாம் தூண்டப்படும் போது அவருடைய செயல்பாட்டில் ஒரு பகுதியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் இழக்கிறோம். உண்மை என்னவென்றால், யார் வேண்டுமானாலும் சோம்பேறியாக இருக்கலாம். சோம்பேறியாக இருப்பதா அல்லது சுறுசுறுப்பாக இருப்பதா என்பதை பொறுத்து நாம் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். பரிசுத்த வேதம் நம்மை விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் பொறுப்புடனும் இருக்குமாறு ஊக்குவிக்கிறது. சோம்பேறித்தனத்தை கண்டித்து எறும்புகளின் சுறுசுறுப்பை ஒரு உதாரணமாக கவனிக்குமாறு மக்களை வலியுறுத்துகிறது. ஓய்வுக்கும் உற்பத்தி திறனுக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை கண்டறிவதே நோக்கம் நிறைந்த மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையாகும். நமது பழக்க வழக்கங்களையும் முன்னுரிமைகளையும் மதிப்பீடு செய்வோம். பயனுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமும் பிறருக்கு சேவை செய்வதன் மூலமும் கடவுள் நமக்கு அளித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமும் நமது நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோமா?